அருணகிரிநாதர் அருளிச் செய்த வேல் விருத்தம் 4வது செய்யுளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அண்டர் உலகும் சுழல, எண் திசைகளும் சுழல, அங்கியும் உடன் சுழலவே, அலை கடல்களும் சுழல, அவுணர் உயிரும் சுழல, அகிலதலமும் சுழலவே, மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி, உதிரமான பிறங்கி, அணியும் மணி ஒலியினில் சகல தலமும் மருள, சிரம வகை வகையினில் சுழலும் வேல், தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புறம் வரும் சமனை, யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலென மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேள், கந்தன் முருகன் குமரன் வன்குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே. அண்டர் உலகும் சுழல, தேவலோகம் சுழற்சி அடையவும், எண் திசைகளும் சுழல, 8 திசைகளும் நிலை தடுமாறி சுழலவும், அங்கியும் உடன் சுழலவே, அக்னி தேவனும் உடன் சுழலவே, அலை கடல்களும் சுழல, அலை வீசும் கடலும் கொந்தளிக்க, அவுணர் உயிரும் சுழல, அசுரர்கள் நம்முடைய இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதோ என்று எண்ணி பதட்டத்தினால் சுற்றவும், அகிலதலமும் சுழலவே, எல்லா பிரபஞ்சமும் சுழலவும், மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி, பூரணமான வட்ட வடிவமாயுள்ள கோடிக்கணக்கான சூரியர்கள் போலவும், மண்டல நிறைந்த ரவி சதகோடி, சதகோடி மதி என்று இடைநிலை தீபமாக கொண்டு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சந்திரர்கள் போலவும் விளங்கிக் கொண்டு, உதிரமான பிறங்கி அசுரர்கள் குருதி ஏராளமாக பெருகி ஓட, அணியும் மணி ஒலியினில் தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணிகளின் சப்தத்தால் சகல தலமும் மருள, எல்லா உலகங்களும் மருட்சி அடையவும், சிரம வகை வகையினில் சுழலும் வேல், ஆயுத பயிற்சி செய்வது போன்று சுழன்று செல்லுகின்ற வேல். வேல் வரும் வேகத்தை இவ்வாறு அழகாக பாடுகிறார். தண்டமுடனும் தண்டாயுதத்துடனும் கொடிய பாசமுடனும் கொடுமையான பாசக்கயிற்றுடனும் கரிய சந்தமுடனும் கருத்த நிறத்துடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் சந்திர பிறைகள் போல் வளைந்த கோர பற்களுடனும் தழலும் வெங்கனுடனும் தீக்கொப்பளிக்கின்ற கொடிய கண்களுடனும் பகடு தன்புறம் வரும் சமனை, எருமைக்கடாவில் ஏறி வரும் யமனை, எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவரையும் சமமாக பாவிப்பதால் அவனை சமன் என்று கூறுகிறார். யான் கண்டு குலையும் பொழுதில், நான் கண்டு அச்சத்தால் நடுங்கும் பொழுது, அஞ்சல் என மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேள், பயப்படாதே என்று கூறி தன் மென்மையான திருவடி தாமரையை தந்தருளும் கிருபாகரன், கந்தன், முருகன், குமரன், வன்குரவர் தம் புதல்வி, வளமுடன் வாழ்ந்த வேடர்களின் மகள் ஆகிய வள்ளி பிராட்டியின் மணாளனின் அடல் கொண்ட வேலே, மிகவும் வலிமை வாய்ந்த வேலே என்று கூறுகிறார். முருகனின் வேல் வரும் வேகத்தை இப்பாடலில் வர்ணிக்கிறார். வேல் வருகையில் தேவலோகம், எண் திசைகள், அக்னி, அலை கடல்கள், அசுரர் உயிர் இவற்றுடன் எல்லா உலகங்களும் சுழல்கின்றனவாம். வேலானது ஆபரணமாக மணிகளை அணிந்துள்ளது என்ற சிறப்பான குறிப்பும் இந்த செய்யுளில் வந்திருக்கிறது. வேல் அணிந்துள்ள மணிகளின் ஒலியில் அனைத்துலகங்களும் அச்சம் தரும் விதத்தில் விதவிதமாக சுழல்கின்றன என்று கூறுகிறார். திருப்பாதிரி புலியூரில் பாடுகிறார். அணிதரு கையிலை நடுங்க, ஓர் எழு குலகிரி அடைய, இடிந்து தூள் எழ, அலை எரி உததி குழம்ப, வேல்விடு முருகோனே என்று. யமனுடைய உருவ வர்ணனையை செந்தூர் பாடலில் பின்வருமாறு கூறுகிறார். கொலை, களவு, பொய், கள்ளருந்தல், குரு நிந்தை எனப்படும் 50 பாதகங்களும் குடிகொண்டது போன்ற ஒரு வடிவம், வளைவான பற்கள், நெருப்பு போன்ற தலைமயிர், கொடிய விஷம் ததும்பும் கண்கள், வளைந்து செல்லும் முத்தலை சூலம், பாசக்கயிறு, கரிய மேகம் போன்று விளங்கும் உருவம் இவற்றுடன் நான் அஞ்சும்படியாக நற்குணம் சிறிதுமற்ற எருமையின் முதுகில் அமர்ந்து வரும் யமராஜன் என்று கூறுகிறார். சமனை கண்டு நான் நடுங்கும் பொழுது அஞ்ச வேண்டாம் என்று கூறி எனக்கு ஆறுதல் அளிப்பது
வள்ளி மணாளன் கையில் உள்ள வெற்றி வேலையாகும் என்ற கருத்தை இங்கு முன்வைக்கிறார் அருணகிரிநாதர். பாடலை மீண்டும் பார்க்கலாம். அண்டர் உலகும் சுழல, எண் திசைகளும் சுழல, அங்கியும் உடன் சுழலவே, அலை கடல்களும் சுழல, அவுணர் உயிரும் சுழல, அகில தலமும் சுழலவே, மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிரமான பிறங்கி அணியும் மணி ஒலியினில் சகல தலமும் மருள சிரம வகை வகையினில் சுழலும் வேல், தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வரும் சமனை யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என மென் சரண கஞ்சம் உதவும் கருணை வேள், கந்தன் முருகன் குமரன் வன்புறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே.